பாரிவேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்ட தொடக்க விழாவில் மோடி உறுதி. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்விற்கான காரணம் பிரதமர் மோடி விளக்க ராகுல் காந்தி வலியுறுத்தல். புலம்பெயர்ந்த தமிழர்களால் விரைவில் தமிழ் ஈழம் மலரும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரும் போராட்டங்கள். அலங்காநல்லூர் பாலமேட்டில் காவல்துறையினர் குவிப்பு. நாட்டில் புதுமைகளை புகுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி இளைஞர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது பேசிய பிரதமர் தொழில் முனைவோருக்கு உள்ள தடைகளை அகற்ற மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். இளைஞர்களின் திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் விளங்கும் என்றும் இளைஞர்களிடம் அதிக திறமைகள் உள்ளதாகவும் அவர்களின் திறமை மற்றும் வாய்ப்பை அதிகரிக்க அரசு செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய தொழில் முனைவோர்கள் திட்டங்களை விரும்பாவிட்டால் 90 நாட்களுக்குள் வெளியேறும் வசதி, 3 ஆண்டுகளுக்கு வருமான வரி விலக்கு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்த தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர்கள், உலக முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். स्टार्टर की सक्सेस सिर्फ एंटरप्रेन्योरशिप क्वालिटी से नहीं है, रिस्क टेकिंग कैपेसिटी, एडवेंचर करने का इरादा, ये उसके साथ जुड़ता है और तब जाकर के हम दुनिया को कुछ दे सकते हैं. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்விற்கான காரணத்தை பிரதமர் மோடி விளக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் பாந்த்ராவில் இருந்து தாராவி வரை உள்ள 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொண்டார். காங்கிரசின் பலத்தை தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற பயணத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிர்வாகவியல் கல்லூரியில் மாணவர்களிடையே பேசிய ராகுல் காந்தி விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கச்சா எண்ணெய் விலை குறைப்பால் கிடைக்கும் நிதி வருவாய் ஒரு சிலருக்கே பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் தெரிவிக்கும் ஆலோசனைகளை ஏற்றால் சரக்கு சேவை வரி விதிப்பு சட்ட முன்வரைவு நிறைவேற்ற ஆதரவு அளிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். 3 நிபந்தனைகளை மட்டுமே மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் 15 நிமிடத்தில் இந்த சட்ட முன்வரைவு நிறைவேறும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். There are 3 issues with regards to GST where we differ with the BJP. And by the way, this was our position earlier. Number one, and most important, we don't want a GST where there is no cap on taxes. We don't want the taxes that are imposed on you to fly into the sky. ஈழத் தமிழர்களின் கல்வி மற்றும் அறிவை வளர்த்தால் விரைவில் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும் என SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கமும் கனடா தலைமையகமும் இணைந்து நடத்திய உலக தமிழ் பண்பாட்டு இயக்க சிறப்பு மாநாடு மற்றும் விருது வழங்கும் விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. தமிழுக்கும் தமிழ் கல்விக்கும் சிறப்பாக பணியாற்றிய SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தருக்கு உலக தமிழ் காவலர் விருது வழங்கப்பட்டது. இதனை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். பட்டய பொறியாளரான இவரின் பணிகளை நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் தமிழர் கலை, பண்பாடு மற்றும் கலாச்சாரம் வளர்க்கும் முயற்சியை SRM பல்கலைக்கழகம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மொழிக்கு புகழ் சேர்க்கும் வகையில் தமிழ் பேராய விருதுகள் வழங்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் நல்ல கல்வி மற்றும் அறிவை வளர்த்துக் கொண்டால் விரைவில் அனைவரும் எதிர்பார்க்கும் தமிழ் ஈழம் மலரும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். யூதர்கள் நாடு இழந்தார்கள், ஆனால் கல்வியில் சிறந்தவர்களாக இருந்தார்கள், அறிவாளிகளாக இருந்தார்கள். அந்த பெருமையால் இன்றைக்கு திரும்ப அவர் நாட்டை பெற முடிந்தது, உருவாக்க முடிந்தது. ஆக இதையெல்லாம் செய்வதற்கு வேண்டியது புலம்பெயர்ந்து தமிழர்களாகிய உங்களுடைய அறிவும் திறனும் படிப்பும் உயர வேண்டும். நீங்கள் மற்ற நாட்டிலே இருந்து வருகிறவர்களை விட ஈழத்தமிழர்கள் சிறப்பாக எதையும் செய்கிறார்கள், அறிவாளியாக இருக்கிறார்கள்,
திறமைசாலிகள் என்று சொல்லுகிற வகையில் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி உயர்த்திக் கொள்வீர்களே ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் நாம் எதிர்பார்ப்பது போல இன்னும் சில ஆண்டுகளில் தமிழீழம் மலர்ந்தே தீரும் என்பது உறுதி. மேலும் தமிழ் கலை, இசை மற்றும் பண்பாட்டை எடுத்து வழங்கும் வகையில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், அதே போல மொழி, பண்பாடு, உடுத்துகிற உடை, இவற்றுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 15 நாள் முகாம் அமைத்து நீங்கள் அனுப்புகிற அத்தனை பேரையும் உள்ளபடியே இழந்த தமிழ் பண்பை, மறந்த கலாச்சாரத்தை அவர்களுக்கு அத்தனையும் போதித்து கலை, கலாச்சார, பண்பாட்டு நிகழ்ச்சிக்கு டிசம்பர் மாதத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எல்லா வகையிலும் பணியாற்ற SRM காத்துக் கொண்டிருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, தமிழ் மொழி சாதாரண மொழி அல்ல என குறிப்பிட்டார். தமிழ் மொழியை வளர்க்க அனைத்து உதவிகளையும் புதுச்சேரி மாநில அரசு செய்யும் என்றும் ரங்கசாமி தெரிவித்தார். முன்னதாக உலக தமிழ் பண்பாடு இயக்க சிறப்பு மாநாட்டு மலரை புதுச்சேரி MP ராதாகிருஷ்ணன் வெளியிட SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தமிழ் மொழிக்கு சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத் தலைவர் மாலதி ராஜவேலு உட்பட தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ் மொழியின் மேன்மையை பறைசாற்றும் வகையில் பழங்கால நாணயங்கள், கலைப்பொருட்கள் இடம்பெற்ற கண்காட்சியை SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் பார்வையிட்டார். உழவர் திருநாளாம் மாட்டுப் பொங்கல் திருநாளில் விவசாயிகள் மாடுகளை அலங்கரித்து பத்தரிசி பொங்கலிட்டு வழிபட்டனர். விவசாயத்திற்கு மட்டுமல்லாது மக்களுக்கும் பலன் தரும் பால்வளத்தை அளித்து வாழ்வின் உற்ற துணையாக மாடுகள் திகழ்கின்றன. இந்த நன்னாளில் விவசாயிகள் மட்டுமல்லாது காளைகளை வளர்க்கும் தொழிலாளர்களும் மாடுகளை அலங்கரித்து வழிபட்டனர். இன்று காலையிலேயே மாடுகளுக்கு கொம்பு சீவி குளிப்பாட்டி வர்ணம் பூசி விவசாயிகள் மகிழ்ந்தனர். கால்களில், கழுத்தில் என சலங்கைகளை அணிவித்து வீதிகளில் மாடுகளை உலாவ விட்டு கரும்பு, வாழைப்பழம் போன்ற உணவளித்தும் ரசித்தனர். பின்னர் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நிலத்தில் விளைந்த புதுநெல் எடுத்து புது பொங்கலிட்டு பூஜை செய்து வழிபட்டனர். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டத்தில் இன்று 6வது நாளாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. அலங்காநல்லூரில் பதற்றம் காரணமாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு உள்ளனர். பொங்கல் திருநாளை ஒட்டி ஜனவரி 15 முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் தடையை நீக்க வலியுறுத்தியும் அலங்காநல்லூரில் இன்று மனிதச்சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்து உயிரிழந்த ரமேஷ் என்பவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தாமல் இருப்பதற்காக ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி பாலமேடு கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி வாடிவாசல் நோக்கி பேரணியாக சென்றனர். ஜல்லிக்கட்டு தடையை நீக்காவிட்டால் வரும் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பாலமேட்டை அடுத்த ராஜகமால் மண்டலத்தில் ஒரு சிலர் மாடுகளை அவிழ்த்து விட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பாலமேடு, அலாநல்லூர் இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கும். போன வருஷம் தடை விட்டாங்க, இந்த வருஷம் நடக்கும். நாங்கள் எல்லாம் அவரோட இருந்து நாங்கள் எல்லாம் மேடையோட எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நடக்க தடைன்னு சொன்னோடனே எங்களுக்கு ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்குது. எங்கள் மேலே எங்களுக்கு காலதாமதம் இல்லாமல் பொங்கல் விழுந்ததாவது எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும். நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களது பாலமேட்டில் இந்த மாடுகளை வைத்து நல்லா ஜல்லிக்கட்டு எப்போதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறாதால் ஊர் மக்கள் அனைவரும் மிகவும் சோகத்தில் உள்ளோம். இப்பொழுது இந்த ஜல்லிக்கட்டுக்கு அரசு அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ தடையை நீக்கி எங்களுக்கு வழங்கினால் இந்த ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்ய தயாராக உள்ளோம். மாடுகளை நம்ம துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி தடை போட்டுக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் துன்புறுத்துற மாதிரி இல்லை நல்ல முறையாக நடந்துக்கிட்டு இருக்குது. வருஷம் நடந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டுது. பார்க்கலான்னு ஆசையாக வந்தோம். தடை விதிச்சிட்டாங்க. இப்போ நாள் தடை நீக்கி நடத்தினா நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவு செயலர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை இந்த மாத இறுதியில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் தாக்குதலில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரத்தை ஏற்கனவே பாகிஸ்தானிடம் இந்தியா வழங்கியுள்ளது.
இது தொடர்பாக உறுதியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இரு நாட்டு வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெறும் என இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே கடந்த 15ஆம் தேதி நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே இரு நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தற்போதைய நிலைமை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இந்த மாத இறுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் அருகே மரத்தில் கார் மோதி விபத்து, கல்லூரி மாணவர்கள் 8 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கடலூர் அருகே கார் மரத்தில் மோதியதில் காரில் பயணம் செய்த 8 பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தனர். சேலத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் 8 பேர் பொங்கல் விழாவிற்காக சக மாணவன் வெங்கடேசன் என்பவரின் ஊரான கடலூர் நடுவீரப்பட்டி வந்துள்ளனர். நண்பர்கள் 9 பேரும் இன்று ஒரு காரில் புதுச்சேரி மற்றும் கடலூர் சென்றுவிட்டு திரும்பியுள்ளனர். வானமாதேவி என்ற இடத்தில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதியது. இதில் வெங்கடேசன், தினகரன், முத்துக்குமார், சசி, யோகேஷ் உள்ளிட்ட 7 பேர் அந்த இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் ஒரு மாணவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் கார்த்திக் என்பவர் மட்டும் காயங்கள் உடன் சிகிச்சை பெற்று வருகிறார். பலியான மாணவர்கள் சேலம், ஈரோடு, சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. ஈரான் சிறையில் உள்ள 30 கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை மீட்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பம்மத்துக்குளத்தில் திருவள்ளுவர் நாளை ஒட்டி சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதனை தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அடுத்த ஆண்டு நிரந்தர தீர்வோடு ஜல்லிக்கட்டுடன் பொங்கல் கொண்டாடுவோம் என்றார். வெளிநாடுகளில் சிறையில் வாடும் இந்தியர்களை விடுவிக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் தமிழிசை தெரிவித்தார். இன்று ஈரானில் 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் எல்லை தாண்டினார்கள் என்ற ஒரு வழக்கோடு அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. வெளியுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈரானில் வாடும் கன்னியாகுமரி மீனவர்களையும் வெகு விரைவில் விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று வெளியுறவுத்துறைக்கு எழுதி அதற்கான முயற்சிகளை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிச்சயம் மேற்கொள்வேன். சென்னையில் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாள் விழாவில் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்ட 9 தமிழறிஞர்களுக்கான விருதுகளை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழங்கினார். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்ற தமிழக அரசு விழாவில் முனைவர் VG சந்தோஷத்திற்கு திருவள்ளுவர் விருதும், தருமபுரி VR வேங்கனுக்கு தந்தை பெரியார் விருதும், ஏ பொன்னுசாமிக்கு அம்பேத்கர் விருதும் வழங்கப்பட்டது. காரைக்குடி பேராசிரியர் பர்வத ரெஜினா பாப்பாவுக்கு பேரறிஞர் அண்ணா விருதும், கல்லுப்பட்டி மருத்துவர் ரா வெங்கடசாமிக்கு காமராஜர் விருதும், கவிஞர் பொன்னடியானுக்கு மகாகவி பாரதியார் விருதும் வழங்கப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசன் விருது வி ரேணுகாதேவிக்கும், திருவிக்க விருது தினமணி ஆசிரியர் கி வைத்தியநாதனுக்கும், கியாபே விஸ்வநாதம் விருது ராகோ ராசராமுக்கும் வழங்கப்பட்டது. விருதுடன் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் தங்க பதக்கத்தையும் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். உலகை தமிழால் உயர்த்துவோம் என்ற குறிக்கோளுடன் உலக தமிழ்ச்சங்கம் வழியாக இன்று உலகில் பல்வேறு நாடுகளில் திருவள்ளுவர் சிலை அமைத்து அங்கெல்லாம் இருக்கின்ற தமிழர்கள், பிற இனத்தவர் எல்லோரும் வள்ளுவரை அறிந்து கொள்ள வேண்டும், தமிழை அறிந்து கொள்ள வேண்டும், தமிழை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உலக நாடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் இதழியல் முன்னோடியான திருவிக்காவின் பெயரால் ஒரு விருது வழங்கப்பட்டிருப்பதில் தமிழ் இதழ் ஒன்றின் ஆசிரியரான எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த விருதை நான் எனக்கு கிடைத்ததாக கருதவில்லை. எங்கள் தினமணி நாளிதழின் பகுதி நேர நிருபர்கள் உள்ளிட்ட அத்தனை ஆசிரியர் குழுவினருக்கும் தரப்பட்ட விருதாகவும் பெருமையாகவும் கருதுகிறேன். தமிழக அமைச்சர்கள் ப. வளர்மதி, பி. பழனியப்பன், எஸ். கோகுல இந்திரா, KC வீரமணி, KD ராஜேந்திர பாலாஜி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலர் மு. ராஜாராமன் ஆகியோர் விழாவில் பங்கேற்று பேசினர். கோயம்புத்தூரில் தொழிலதிபர் குடும்பத்தை கடத்திய சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கிகள், 60 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் சுண்டகாமுத்தூரைச் சேர்ந்தவர் அருள்குமரன் வெளிநாடுகளில் தங்கம் வாங்கி நகை கடன்களுக்கு விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார்.
நேற்று அதிகாலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த சிலர் அருள்குமரன் மற்றும் அவரது மனைவி, மகள்கள், மகன் மற்றும் வீட்டு வேலைக்காரரை கடத்திச் சென்று தனியார் விடுதியில் அடைத்து வைத்து தங்க கட்டிகள் மற்றும் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அங்கிருந்து தப்பிய அருள்குமரன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விரைந்து சென்று கடத்தப்பட்டவர்களை மீட்டதுடன் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த தம்பிராஜ், ஆண்டனி மற்றும் பரமசிவம் ஆகியோரை கைது செய்தனர். தப்பி ஓடிய மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரியில் கடலின் நடுவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் நாளை ஒட்டி தமிழ் ஆர்வலர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் இன்று திருவள்ளுவர் நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரியில் விவேகானந்த நினைவிடத்தில் அருகில் அமைந்துள்ள 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர். மாணவ மாணவிகள் திருக்குறள் பாடுதல் மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவள்ளுவர் சிலையை அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஐயனுடைய பாதத்தில் மலர் தூவி வழிபட்டு மிகச் சிறப்பாக இந்த சிறப்பு நடைபெற்றது. உலகிலேயே தலை சிறந்த ஒரு சிலையாக அமைக்கப்பட்ட அந்த சிலையை இன்று வரையிலும் முறையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறதா என்று சொன்னால் ஓரளவுதான் அது செய்கிறதை ஒழிய முழுமையாக செய்யவில்லை என்பது எல்லோருடைய பொதுமக்களுடைய கருத்தாகவே அது அமைந்திருக்கிறது. ஈரோட்டில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மாடுகளுக்கு பொங்கல் படையிலிட்டு மாட்டுப் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாட்டு வண்டி தொழிலாளர்கள் திங்கள் மாடுகளை கருங்கல்பாளையம் காவிரி ஆற்றிற்கு அழைத்து வந்து குளிப்பாட்டினர். சிலர் மாடுகளை ஆற்றில் நீராடவிட்டு ரசித்தனர். பின்னர் மாடுகளுக்கு கொம்புகளை சீவி வர்ணமிட்டு அலங்கரித்தனர். அதனைத் தொடர்ந்து குடும்பத்துடன் பொங்கலிட்டு மாடுகளுக்கு படையல் செய்து வணங்கினர். மாட்டு வண்டி ஓட்டுறோம், வருஷம் முழு தொழில் செய்கிறோம். அதனால் மாட்டுக்கு வந்து வருஷத்தில் ஒருக்கா பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல் அன்றைக்கி இன்றைக்கி ஆற்றுல வந்து வருஷத்தில் ஒருக்கா வாரம் கழுவுவோம். வருஷத்தில் ஒருக்கா வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி இன்றைக்கி கழுவி மஞ்சள் சிவப்பு கலர் பொட்டெல்லாம் வச்சு மாட்டை அலங்காரப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு போவோம். பொழுதோட மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். இது மாட்டு பொங்கல் நாங்கள் மாட்டை வச்சு தொழில் செய்கிறதுனால அந்த மாட்டுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி நாங்கள் இந்த மாட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறோம். அதுக்கு மாட்டு வண்டிக்கு பெயிண்ட்டு வர்ணம் அடித்து பொங்கல் வச்சு இறைவனுக்கு படைச்சு நாங்கள் எல்லாத்துக்கும் சாப்பிட்டு நாங்கள் நல்லபடியாக இருக்கணும், எங்கள் தொழில் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கு நன்றி சொல்லி இந்த பொங்கல் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கல் விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி கழுத்தில் மணிக்கயிறு மாட்டப்பட்டது. பின்னர் பொங்கல், கரும்பு வைத்து மாடுகளுக்கு படையிலிட்டு வழிபட்டனர். உழவுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளை கௌரவிப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த வருஷம் வந்து தைப்பொங்கல் 2வது நாள் வந்து மாடுகளை காலையில் ஓட்டிட்டு வந்து குளிப்பாட்டி அதுங்களை அலங்கரித்து மாட்டு கயிறு மாற்றி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பொங்கல் வச்சு படையிலிட்டு வழிபடுறோம். அதனால எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குது. இதனால நாங்கள் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூரில் கருப்பு கொடியேந்தி காளைகளுடன் கிராம மக்கள் கண்டன பேரணி நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம், திருக்கானூர்பட்டி, மாதாக்கோட்டை பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்றன. உச்சநீதிமன்ற தடையால் தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் ஏமாற்றம் அடைந்துள்ள மக்கள் இன்று வல்லம் அண்ணா சிலையில் இருந்து பேரணியாக சென்றனர். பின்னர் பேருந்து நிலையம் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி பெற்றுத்தர வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி கோரி திருக்கானூர்பட்டி கிராமத்தில் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மத்திய அரசு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தலான்னு சொன்னோன்னே எங்கள் ஊரில் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் ஜல்லிக்கட்டுக்காண்டி. ஆனால் இப்போ வந்து திருத்துப்புன்னு உச்சநீதிமன்றத்தில் வந்து மறுபடியும் இடைக்கால தடையை போட்டதுனால இப்போ எல்லாமே அப்படியே நின்று போயிருக்கு. நாங்கள் 3 நாளாக வந்து எல்லாருமே வந்து சாப்பிடாம உண்ணாவிரதத்தில் இருக்கோம். அதனால் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் உடனே முயற்சி பண்ணி வந்து அவசர சட்டத்தை பிறப்பித்து எங்களுக்கு உடனே ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு உத்தரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்கோச்சி கொத்தூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி கோரி அவர்கள் முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து காளைகளுடன் கிராமத்தினர் அனைவரும் பேரணியாக சென்றனர். முன்னதாக காளைகளுக்கு பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்திய கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு இல்லாத பொங்கல் மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று கவலை தெரிவித்தனர். பொங்கல் திருநாளின் நிறைவு நாளான காணும் பொங்கல் நாளை கொண்டாடப்பட உள்ளது.
மெரினா கடற்கரை உள்ளிட்ட சென்னை மாநகரின் பொழுதுபோக்கு இடங்கள் அனைத்திலும் மக்கள் கூட்டம் குவியும் என்பதால் 12,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று மாட்டுப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி மெரினாவில் ஏராளமானோர் திரண்டனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கசையத். நாளை காணும் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் மட்டும் பல லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதலே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் இன்று முதலே மெரினா கடற்கரையில் கூட தொடங்கி இருக்கிறார்கள். அதேபோல வட மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் இன்று சென்னை மெரினா கடற்கரையில் கூடியிருக்கிறார்கள். இங்கே நாங்களாம் மாட்டு பொங்கல் தான் கொண்டாடுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஊரில் இங்கே காணும் பொங்கலில் வர முடியாதுன்றதுனால இன்றைக்கே வந்துட்டோம். நாங்கள் நல்லா செம்ம ஜாலியாக இருக்குது, இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நாளைக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்ன்றதுனால இன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமாக வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி பீச்சுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இப்போ தடுப்பு கட்டியிருக்காங்க, நாளைக்கு நான் உள்ளே விட மாட்டாங்க சொல்லிட்டு தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஜாலியாக இருக்குது, உள்ளே இனிமேல் போய் என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. காணும் பொங்கலை முன்னிட்டு நாளை பெசன்ட் நகர் எலியாட்ஸ் கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா, சுற்றுலா பொருட்காட்சி திடல், கிழக்கு கடற்கரை சாலை போன்ற பகுதிகளிலே 12,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேயிலை சுற்றுலா விழாவை ஒட்டி நடைபெற்ற தேநீர் தயாரிக்கும் போட்டியில் ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உதகை மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி திடலில் தேயிலை வாரியம் சார்பில் தேநீர் தயாரிக்கும் போட்டி இன்று நடைபெற்றது. மாணவிகள் மற்றும் பெண்களுக்கென தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது. பெண்களுக்கான போட்டியில் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் உள்ளூர் பெண்களும் திரளாக கலந்து கொண்டனர். குன்னூர் தேயிலை வாரியத்துறை அலுவலர்கள் நடுவராக இருந்தனர். சிறப்பாக தேநீர் தயாரித்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போ இங்கே டீ காம்படிஷன் நடக்குது. இங்கே எங்களுக்கு அவங்களே டீ பவுடர், சுகர், கப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நாங்கள் வெறும் டீ ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொரு டீயாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம். டீ டேஸ்டிங் வந்துட்டு ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. நானும் போய் ஒரு விளையாட்டுத்தனமாக கலந்துக்கிட்டேன். பார்த்தா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருந்தது. இங்கே வந்து டீயோட நன்மைகள், அதோட நல்ல நற்குணங்கள், என்னென்ன வெரைட்டி டீ இருக்குது, இதை பற்றியெல்லாம் நாங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி வெற்றி கணக்கை இந்தியா தொடங்குமா என எதிர்பார்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கியில் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குர்து தீவிரவாதிகள் 19 பேர் கொல்லப்பட்டனர். துருக்கியில் ராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் நிகழ்ந்து வருகின்றன. தியார்பக்கீர் மாவட்டத்தில் சிஸ்ரே மற்றும் சுர் உள்ளிட்ட நகரங்களில் தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டையில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர். தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களில் பீரங்கி தாக்குதல் நடத்தியதில் 19 பேர் உயிரிழந்ததாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். அரசிற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடந்த 2.5 ஆண்டுகளாக நீடித்த போர் நிறுத்தம் முறிவடைந்ததை அடுத்து துருக்கியில் இரு தரப்பினரிடையே தாக்குதல் மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நாளை நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கு இடையே 5 ஒருநாள் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதில் ஏற்கனவே 2 போட்டிகளில் இந்தியாவை வீழ்த்தியுள்ள ஆஸ்திரேலியா 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. தொடரை இழக்காமல் இருக்க இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது. ஆனால் ஹாட்ரிக் வெற்றி பெற ஆஸ்திரேலிய வீரர்கள் முனைப்புடன் உள்ளதால் இந்த போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று ரசிகர்கள் கருதுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்ட தொடக்க விழாவில் மோடி உறுதி.
அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்விற்கான காரணம் பிரதமர் மோடி விளக்க ராகுல் காந்தி வலியுறுத்தல். புலம்பெயர்ந்த தமிழர்களால் விரைவில் தமிழ் ஈழம் மலரும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரும் போராட்டம். அலங்காநல்லூர் பாலமேட்டில் காவல்துறையினர் குவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.